மீடியா 7 ITV பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது நவராத்திரி பற்றிய சிறப்புகளையும், நவராத்திரிக்குள்ள எப்படி கொண்டாடுவது என்பது பற்றியும், நவராத்திரி உருவான புராண கதை பற்றியும் பார்க்க போறோமுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரி அது நவராத்திரிங்க. அம்பிகையை போற்றி கொண்டாடும் காலம் நவராத்திரி காலமுங்க. புரட்டாசி மாசத்துல சூரியன் கன்னி ராசியில சஞ்சரிக்கும் காலம் சக்தியை குறித்து நோக்கப்படும் நோன்புதான் நவராத்திரி நோன்புங்க. இது தட்சிணாயன காலமுங்க. இது தேவர்களுக்கு இரவு காலமாக இருக்கிறதுங்க. உத்தராயண காலத்துல வசந்த நவராத்திரியும், தட்சிணாயன காலத்துல சாரதா நவராத்திரியும் அம்பிகையை பூஜிக்க சிறந்த காலமுங்க. இந்த இரண்டிலும் புரட்டாசி மாசத்துல நோக்கப்படும் சாரதா நவராத்திரியே நவராத்திரி விரதமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. ஆகவே புரட்டாசி மாசத்துல வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் அனுஷ்டிக்கப்படும் நோன்பு சாரதா நவராத்திரி நோன்பாகுமுங்க. இந்த நவராத்திரி மகா நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறதுங்க. ஸ்ரீமன் ராமபிரான் தன் மனைவி சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு செல்லும் முன் இந்த பூஜையை செய்ததால் இந்த சாரதா நவராத்திரி மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க. அடுத்ததாக வசந்த நவராத்திரிங்க. இந்த நவராத்திரி இரண்டாவது முக்கியத்துவம் பெற்றதுங்க. வைஷ்ணவி தேவி கோவில்கள் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுமுங்க. இது சித்ரா நவராத்திரி என்றும் அழைக்கப்படுமுங்க. இது ஆஷாட நவராத்திரி என்றும் சக்தியின் 9 வடிவங்களுக்கு அர்ப்பணிப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அடுத்த நவராத்திரி பஷ்டிய நவராத்திரிங்க. இந்த நவராத்திரி வளர்பிறையில் வரும் சுக்லபட்ச திதியால கொண்டாடப்படுமுங்க. நம் இந்தியா முழுக்க நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் சாரதா நவராத்திரி மற்றும் வசந்த நவராத்திரி ரொம்பவும் முக்கியமானதாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. மகிஷாசுரனை வதம் செய்யவே 3 தேவிகளும் ஒன்றாக சேர்ந்து முப்பெரும் தேவியாக துர்க்கையாக மாறி வதம் செய்வதற்காகவே அம்பிகை ஏற்ற தவ காலம் நவராத்திரி தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றதுங்க. நவராத்திரி பண்டிகையோட 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுறதுங்க. அதாவது கௌமாரி, வராகி, மகேஸ்வரி என்ற பெயர்கள்ல துர்க்கைக்கு சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறுமுங்க. அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குமுங்க. மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற பெயர்களால் பூஜைகள் நடைபெறுமுங்க. கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி, நரசிம்மஹரி, சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதி தேவிக்கு பூஜைகள் நடைபெறுமுங்க. இனி நவராத்திரி உருவான புராண கதையை பற்றி பார்க்கலாமுங்க. வரமுனி என்றும் ஒரு பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் இருந்திருந்திருக்காரு. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய அவருக்கு தனக்கு நிகர் எவரும் இல்லை என்ற தலைக்கணம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதனால் அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களையும் அவமரியாதை செய்திருந்திருக்காரு. முனிவர்களிடம் மகிஷம் போல் உருவம் கொண்டு, மகிஷம்னா இருமை என்று பொருளுங்க, மகிஷம் போல் நடந்து கொண்டு அவமதித்து இருந்திருந்திருக்காரு. முனிவர்களும் இருமையாக போவாய் என்று சாபம் கொடுத்திருந்திருக்காங்க வரமுனிக்கு. ரம்பன் என்ற ஒரு அசுரன் அக்னி பகவானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சிருந்திருக்கான். அவனுடைய தவத்தை மெச்சிய அக்னி பகவான் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று சொல்லியிருந்திருக்காரு. ரம்பன் தனக்கு அனைத்து வல்லமை பொருந்திய மகன் பிறக்க வேண்டும் என்று வரத்தை வேண்டியிருந்திருக்காரு. அக்னி தேவரும் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவர் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று வேண்டிய வரத்தை அளித்து மறைந்திருந்திருக்காரு அக்னி தேவர். மிக்க மகிழ்ச்சியாக வந்த ரம்பன் முதலே பார்த்தது காட்டெருமையங்க. ரம்பன் காட்டெருமை மேல் காதல் கொண்டு வயப்பட்டு அவனும் காட்டெருமையாக உருமாறி இருந்திருக்கான். முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனுடைய வாரிசாக மகிஷாசுரனாக பிறப்பெடுத்திருந்திருக்கான். 10,000 ஆண்டுகள் மகிஷாசுரன் பிரம்மனை குறித்து தவம் புரிஞ்சிருந்திருக்கான். அவனுடைய தவத்துல மெச்சிய பிரம்மதேவர் நீ வேண்டும் வரத்தை கேள் என்று அவன் முன் தோன்றினாராம். அவன் தனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் நிகழக்கூடாது என்றும் கன்னிப்பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்றும் வரத்தை வேண்டினானாம். வரத்தை பெற்ற மகிஷாசுரனுடைய அராஜகம் ஆரம்பமாயிருந்திருக்கு. அவன் அனைவரையும் கொடுமைப்படுத்த தொடங்கி இருந்திருக்கான். செய்வதறியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் பெற்று இருந்திருக்காங்க. மகாவிஷ்ணு அவனை சம்ஹாரம் செய்ய மகா சக்தியால் மட்டுமே இயலும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்தும் தவ, ரஜஸ், தமஸ் என்று 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். அனைவரையும் காத்தருள வந்த அம்பாளுக்கு தேவர்கள் படைக்கலங்களாய் கொடுத்தனர். சிவபெருமான் சூலம் தந்திருக்காரு, அக்னி பகவான் சக்தி தந்தாரு, வாயு பகவான் வில்லும் அம்பார துணியும் தந்தாரு. தேவி மகிஷாசுரனை வதம்
சமரம் செய்ய சர்வலங்கார பூஷதியாய் புறப்பட்டாள் அம்பிகை. கடும் போர் மூண்டது. அம்பாளுடன் போர் புரிந்த மகிஷாசுரன் மடிந்தான். அன்னை மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி அன்று. தேவர்கள் அம்பாளை வணங்கியது அடுத்த நாளான நவமி அன்று. அம்பிகை மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினம் அன்று. ஆகவே இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி 3 நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. மகிஷாசுரனை அம்பாள் 9 நாள் கொலுவிருந்து 10ஆம் நாள் சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்தினியாக ஆனாள் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. இந்த 9 நாட்களும் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததாகவும் இதனால் நவராத்திரி தினமான 9 நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இனி நவராத்திரி எப்படி கொண்டாடுவது என்பது பற்றி பார்க்கலாமுங்க. என்னென்ன நைவேத்தியம் செய்யலாம், எந்தெந்த கோலம் போடலாம், என்ன நைவேத்தியம் செய்து அம்பாளை பாடி வணங்கினால் என்னென்ன பலன் பெறலாம் என்பது பற்றிய பார்க்கலாம். ஐப்பசி 1 கொலு கொண்டாட்டம் தொடங்கப்பட இருக்கிறதுங்க. நவராத்திரி ஆரம்பம் காலம் காலை 7:31 முதல் 9 மணிக்குள் கொலு வைக்க உகந்த நேரமாக இருக்கிறதுங்க. நவராத்திரியோட சிறப்பே இந்த 9 நாளும் வைக்கப்படும் கொலுதானுங்க. முதல் நாள் அன்று பாத்தீங்கன்னா மகேஸ்வரி வேடம் தரித்து அரிசி மாவால் பொட்டுக்கோலம் இட வேண்டுமுங்க. பின்பு மல்லிகை பூக்கள், சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்களால் அம்பாளை அர்ச்சனை செய்து வெண்பொங்கல், சுண்டல், பழங்கள், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், மொச்சை, சுண்டல், பருப்பு வடை போன்றவற்றை நைவேத்தியம் செய்யணுமுங்க. தோடி ராகத்துல பாடல்கள் பாடலாமுங்க. இந்த மாதிரி செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்னா வறுமைகள் நீங்கி வாழ்நாள் பெருகுமுங்க. 2ஆம் நாள் அம்பாளை ராஜராஜேஸ்வரி வடிவம் தரித்து முல்லை, துளசி, நீல சம்பங்கி, சாமந்தி போன்ற பூக்களால் பூஜித்து புளியோதரை, தயிர் வடை, எல் பாயாசம், வேர்க்கடலை, எல் சாதம், சுண்டல் போன்றவைகளை நைவேத்தியம் செய்யலாமுங்க. கல்யாணி ராகத்துல கீர்த்தனைகள் பாடல்கள் பாடலாமுங்க. இந்த மாதிரி செஞ்சா நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் பலன் கிடைக்குமுங்க. 3ஆம் நாள் அம்பாளுக்கு வராகி வேடம் தரித்து, அதாவது மகிஷனை அழித்தவள் அந்த வேடம் தரித்து மலர்களால் கோலம் இட்டு குங்குமத்தாலும் செண்மக பொட்டாலும் அர்ச்சனை செய்து கோதுமை, காராமணி, சுண்டல், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து காம்போதி ராகத்துல பாடல்களை பாடி 3ஆம் நாளை நிறைவு செய்ய வேண்டுமுங்க. இப்படி செஞ்சா தனதானியம் பெருகி வாழ்வு சிறப்பாக அமையும் பலன் கிடைக்குங்க. நவராத்திரியோட 4ஆம் நாள் அன்னைக்கு அட்சதை கொண்டு படிக்கட்டுகள் போல கோலமிட்டு அம்பாளுக்கு மகாலட்சுமி வடிவம் தரித்து ரோஜா, ஜாதி, செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து கற்கண்டு பொங்கல், தயிர் சாதம், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து பைரவி ராகத்துல கீர்த்தனைகளை பாடி கஸ்தூரி மஞ்சள், முத்து போன்றவைகளால் மாலைகள் அணிவித்து மகிழலாமுங்க. பலன் கடன் தொல்லைகளில் இருந்து தீர்வு பெறலாமுங்க. 5ஆம் நாள் மோகினி வேடம் தரித்து வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டுமுங்க. கடலை மாவினால் பறவைகள் கோலமிட்டு வாசனை தைலத்தால் அலங்காரம் செய்ய வேண்டுமுங்க. அம்பாலை மனோரஞ்சிதம், கதம்பம் போன்ற நறுமண பூக்களால் பூஜித்து கடலை பருப்பு வடை, சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், பால் சாதம், சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து பஞ்சமாவரணை கீர்த்தனைகள் பாடலாமுங்க. பந்துவராளி ராகமும் பாடலாமுங்க. பலன் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிட்டுமுங்க. 6ஆம் நாள் அம்பாளுக்கு சண்டிகா தேவி வடிவம் தரித்து கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட்டு செம்பருத்தி, பாரிஜாதம், சம்பங்கி போன்ற மலர்களால் அர்ச்சித்து பால் பாயாசம், தேங்காய் சாதம், ஆரஞ்சு பழம், மாதுளை பழம், பச்சை பயிறு, சுண்டல், கதம்ப சாதம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்யணுமுங்க. நீலாம்பரி ராகத்துல பாடல்களை பாடலாமுங்க. இந்த மாதிரி பண்ணா வழக்குகள்ல இருந்து வெற்றி உண்டாகுங்க. நம் கவலைகள் அனைத்தும் நீங்க பெற்ற பொருட்கள் சேருமுங்க. நவராத்திரியோட 7ஆம் நாள் சாம்பவி துர்க்கையாக வடிவம் தரித்து நறுமண மலர்களால் கோலமிட்டு மல்லிகை, முல்லை, தாழம்பூ, தும்பைப்பூ போன்றவற்றால் அர்ச்சித்து எலுமிச்சை சாதம், வெண்பொங்கல், பாதாம், முந்திரி, பாயாசம், புட்டு, கொண்டைக்கடலை, சுண்டல், பழ வகைகள் நைவேத்தியம் செய்யணுமுங்க. பிலஹரி ராகத்துல பாடல்கள் பாடி அம்பாளை பூஜிக்கலாமுங்க. இந்த மாதிரி செஞ்சா வேண்டும் வரம் அனைத்தும் நம்மளுக்கு அம்பாள் கிடைக்க செய்வாங்க. நவராத்திரியோட 8ஆம் நாள் அன்று அம்பாளை நரசிம்மதாரணி வடிவம் தரித்து பத்ம கோலமிட்டு சம்பங்கி, வெண்தாமரை, குருவாட்சி போன்ற மலர்களால் அர்ச்சித்து பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை சாதம், மொச்சை, சுண்டல் நைவேத்தியம் செய்து புன்னகை வராளி ராகத்தில்
பாடல்கள் பாடி பூஜை செய்யணுமுங்க. பலன் இஷ்ட சக்தி நம்மளுக்கு உண்டாகுங்க. 9ஆம் நாளான அன்று பரமேஸ்வரி சுப்ரதா தேவி வேடம் தரித்து வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலமிட வேண்டுமுங்க. தாமரை, துளசி, மறிக்கொழுந்து, வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்து உளுந்து வடை, எல் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வேர்க்கடலை, சுண்டல், கேசரி, புட்டுக்கடலை, எள் உருண்டை போன்றவற்றால் நைவேத்தியம் செய்யலாமுங்க. வசந்தராக கீர்த்தனைகள் பாடலாமுங்க. பலன் ஆயுள் ஆரோக்கியம் பெருகுமுங்க. நம் சந்ததிகளும் சௌக்கியமாக இருப்பார்கள். 10வது நாள் அம்பிகை வடிவம் தரிக்கணுமுங்க. புரட்டாசி மாதம் சுக்லபட்சமிய விஜயதசமி அன்று 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி பெற்று அனைவருக்கும் நன்மைகள் பலிக்கும் நன்னாள் அன்று தொடங்கவிருக்கும் அனைத்து சுப காரியங்களும் வெற்றி பெறும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறதுங்க. பால் பாயாசம், காராமணி, சுண்டல், இனிப்புகள் போன்றவற்றை தேவியர்களுக்கு நைவேத்தியம் செய்யலாமங்க. நாம் அனைவரும் இந்த நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடி அம்பாளுடைய பரிபூரண ஆசையை பெறுவோமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.